செய்திகள் தொடர்கின்றன. தன்னை கடவுள் என கூறிக்கொள்ளும் நித்யானந்தா கைது நடவடிக்கைக்கு பயந்து தலைமறைவானது ஏன் என்று சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நித்யானந்தாவின் பிடதி ஆசிரமம் சீல் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரை தேடி கர்நாடக போலீசார் மாநிலத்தின் எல்லைகளை சீல் வைத்து வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். நித்யானந்தாவை இன்னும் ஓரிரு தினங்களில் கைது செய்ய வேண்டும் என்று கர்நாடக முதல்வர் சதானந்த கவுடா உத்தரவிட்டுள்ளதால் அவர் எந்த நேரமும் கைது செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. எப்போதும் நித்யானந்தாவுடனேயே சுற்றித் திரிந்த மதுரை ஆதீனம் கர்நாடக அரசின் இந்த அதிரடி நடவடிக்கையால் சற்று கலக்கமடைந்துள்ளார். நித்யானந்தாவை மதுரை இளைய ஆதீனமாக அறிவித்ததில் இருந்து பல பிரச்சினைகளுக்கு ஆட்பட்டுள்ள அருணகிரிநாதர் நித்யானந்தாவின் இளைய ஆதீன பட்டத்தை பறிக்கவும் தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. மதுரை ஆதீன மீட்பு குழுவினர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நித்யானந்தா மீது கர்நாடக முதலமைச்சர் எடுக்கும் நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என்றும் இதேபோல் தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். தன்னை கடவுள் என குறிப்பிடும் நித்யானந்தா ஏன் கைது நடவடிக்கைக்கு பயந்து தலைமறை வாழ்க்கை நடத்த வேண்டும் என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதனிடையே பெங்களூருவில் இருந்து நித்யானந்தா மதுரைக்கு தப்பி வந்துள்ளதாகவும் பெண் போல் சேலை ரவிக்கை அணிந்து மாறு வேடத்தில் காரில் அவர் சுற்றித் திரிவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் நித்யானந்தா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பகுதியில் அவருக்கு நெருக்கமான நண்பர் ஒருவரின் பண்ணை வீட்டில் பதுங்கி இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. பெருந்துறை அருகே உள்ள பல்லக்கவுண்டன் பாளையத்தில் நித்யானந்தாவின் முக்கிய சீடர்களில் ஒரு சீடரின் நண்பர் வீடு அங்கு இருப்பதாகவும் அந்த வீட்டில் நித்யானந்தா ரகசிய அறையில் தங்கியிருப்பதாகவும் அப்பகுதியில் பரபரப்பாக பேசப்படுகிறது. இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் கூறும்போது 3 கார்களில் ஒரு சாமியாரும் மற்றும் அவரை தொடர்ந்து நீண்ட முடியுடன் சீடர்களும் இறங்கி சென்றதாகவும் கூறினர். முட்டையின் விலை மேலும் உயர வாய்ப்புள்ளதாக நாமக்கல் கோழி பண்ணை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாமக்கல்லின் முக்கிய தொழிலாக கோழி தொழில் திகழ்கிறது. இங்கு நாள் ஒன்றிற்கு 3 கோடி முட்டைகள் கிடைக்கின்றன. கடந்த ஜனவரி மாதம் வரை 3 ரூபாய் 20 காசாக இருந்த முட்டையின் விலை உற்பத்தி உயர்வு, முட்டை நுகர்வு குறைவு, வட மாநிலங்களின் விற்பனை மந்தம் உள்ளிட்ட காரணங்களால் 2 ரூபாய் 15 காசாக சரிந்தது. தற்பொழுது 3 ரூபாய் 4 காசு விலை நிர்ணயம் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. இதனிடையே முட்டையின் விலை மேலும் உயர்த்தப்படும் என்று கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். முட்டையினுடைய விலை 3 ரூபாய் 4 பைசாவாக உயர்த்தப்பட்டுள்ளது. இது சிறிதாக உயர்ந்து இன்று 3 ரூபாய் 4 பைசாவாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த விலையேற்றத்திற்கு காரணம் தற்போது 2 மாதங்களாக அடித்த கடுமையான வெப்பம் காரணமாக கோழியில் 15% அளவிற்கு முட்டை உற்பத்தி குறைந்துள்ளது. அதே சமயத்தில் கேரளாவில் மழை ஆரம்பித்துள்ளதால் அங்கு மீன்கள் வரத்து குறைந்து முட்டையினுடைய உற்பத்தி அதிகமாகியுள்ளது, முட்டையினுடைய நுகர்வு அதிகமாகியுள்ளது. அதன் காரணமாகவும் இந்த முட்டையினுடைய விலை உயர்ந்துள்ளது. வேளிமலை வனப்பகுதியில் பல லட்சம் மதிப்பிலான தேக்கு மரங்களை வெட்டி கடத்திய 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். மேலும் தலைமறைவாகியுள்ள 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகேயுள்ள வேளிமலை வனப்பகுதியில் உள்ள தேக்கு மரங்கள் வெட்டி கடத்தப்படுவதாக வந்த புகாரின் பேரில் வனத்துறையினர் வனப்பகுதியில் ஆய்வு செய்தனர். அப்போது காட்டுப்பகுதியில் 15க்கும் மேற்பட்ட தேக்கு மரங்கள் வெட்டி கடத்தியது தெரியவந்தது. இது தொடர்பாக வனத்துறையினர் நடத்திய விசாரணையில் தடிக்காரன் கோணத்தை சேர்ந்த புனிததாஸ், மணிகண்டன், ஏழுமலை ஆகிய 3வரையும் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தேக்கு மரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இது தொடர்பாக 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். திருட்டுத்தனமாக நுழைந்து தேக்கு மரங்களை வெட்டி 15 துண்டுகளாக்கி டம்போவில் நாகர்கோவில் கடத்தி வந்து ஏசுதாஸ் என்பவரிடம் விற்க முயன்ற 3 பேரையும் தனிப்படையினர் கைது செய்துள்ளனர். கும்பகோணத்தில் நடந்து சென்ற இளம் பெண்ணின் கழுத்தில் இருந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க செயினை பறித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கும்பகோணம் MCSR தெருவில் வசிப்பவர் முருகானந்தம் பேருந்து நிலையத்தில் உரக்கடை வைத்து நடத்தி வருகிறார். இவரது மனைவி கனிமொழி தனது மகனை பள்ளியில் இருந்து அழைத்து வந்தபோது தெருமுனையில் நின்று கொண்டிருந்த சில மர்ம நபர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் கனிமொழி கழுத்தில் அணிந்திருந்த தங்கச் சங்கிலியை பிடித்து அறுத்து சென்றுவிட்டனர். இதில் நிலை தடுமாறிய கனிமொழிக்கு கை, மூட்டு போன்ற பகுதிகளில் காயம் ஏற்பட்டது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 2 செயின், ஒரு செயின் 7 பவுனு, தாலி, திருமாங்கல்யம், குண்டு, காசு அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் சேர்த்தா ஒரு 9 பவுன் வரும். இன்னொரு செயின் வந்து 5 பவுனு, ஒரு டாலர் ஒன்று 6 பவுனு. இங்கே ஒரு ஆட்டோ வந்துச்சு. அவன் எங்க போறான் அடையாளம் பார்க்கணும்னு சொல்றான். ஆட்டோ பிடிச்சி நான் பின்னாடி போனேன்.
தெருமுனை வரைக்கும் போனா பார்க்க முடியல, அவன் எஸ்கேப் ஆகி போயிட்டான். அம்பேத்கர் பிறந்த நாளை கொண்டாட அனுமதி வழங்க மறுத்த மகாராஷ்டிரா அரசை கண்டித்து மும்பையில் இந்திய குடியரசுக் கட்சியினர் ரயில் மறியலில் ஈடுபட்டனர். அங்குள்ள போரிவால் ரயில் நிலையத்தில் துவங்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆளும் அரசிற்கு எதிராக பல்வேறு முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. அம்பேத்கரின் பிறந்த நாளை ஜூன் 11ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை இந்து மில் ஆலயத்தில் கொண்டாடுவதற்கு மாநில அரசிடம் அனுமதி கோரியுள்ளனர். அனுமதி வழங்க மாநில அரசு மறுத்துள்ளது. இதைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் ரயில் மறியலில் ஈடுபட்டதாக தெரிவித்துள்ளனர். ரயில் மறியலில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கலைக்க முற்பட்டபோது இருவருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இந்திய குடியரசு தொழிலாளர்கள் ரயில் மறியலில் ஈடுபட்டதால் மும்பை மாநிலத்தின் உள்ளூர் ரயில் சேவைகள் தடை செய்யப்பட்டன. இதனால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளானார்கள். புதுச்சேரியில் ஒரே நாளில் 2 வீடுகளை உடைத்து 25 பவுன் நகை கொள்ளையடிக்கப்பட்டது. இதையடுத்து அங்கு பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. புதுவை லாஸ்பேட்டை கிருஷ்ணா நகரில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த என்ஜினியர் ஷியாம் சுந்தர் வீடு உள்ளது. இவர் தனது வீட்டின் மாடி வீட்டை வேளாங்கண்ணி என்பவருக்கு வாடகைக்கு அமர்த்திவிட்டு கீழ்த்தளத்தில் உள்ள தனது வீட்டை பூட்டிவிட்டு பிரான்ஸ் சென்றுள்ளார். இதனையடுத்து மாடி வீட்டில் குடியிருந்த வேளாங்கண்ணி கோடை விடுமுறைக்கு சுற்றுலா சென்றுவிட்டு தனது வீட்டுக்கு சென்றுள்ளார். தனது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுபோன்று புதுவை முத்தையால்பேட்டை பெருமாள் கோவில் தெருவை சேர்ந்த பள்ளி ஆசிரியர் மைக்கேல் வீட்டிலும் கதவை உடைத்து 23 பவுன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். யூரோ கால்பந்து போட்டி கிரீஸ் மற்றும் செக் குடியரசுக்கு இடையே இன்று மீண்டும் பல பரீட்சை. விவரம் இடைவேளைக்கு பிறகு.